ஒரு கதையில் எல்லாமே தேவையில்லாத ஆணியாக இருந்தால் எப்படிங்கிற மாதிரி தான் வர வர சிறகடிக்க ஆசை சீரியலில் நடக்கிற கூத்தெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சிறகடிக்க ஆசை ஃபில்லர் வைக்க ஆசையாக மாறினது தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ அதில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே இந்த வெத்தலைக்கு மை வச்சு பார்த்தும் கரெக்டாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு 3000 ரூபாய் எடுத்து கிளம்பிடுறாரு சாமியார். என்னடா கண்டுபிடிக்கல அப்படின்னா டக்குன்னு ஸ்ருதி உள்ளார தெளிவாக அந்த மெசேஜை கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஊரெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது, அதுக்கு மேலே சேட்டலைட் இருக்குது, அதிலெல்லாம் சீக்காமல் ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டுருக்கானா வெத்தலையில் மை போட்டால் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லிவிட்டு இந்த கதையின் நீதி இதுதான் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த பணத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைனா இவனுக்கு நமக்கு வர வேண்டிய ஷேரை கொடுக்காம விட்டுருவானுங்கன்னு முத்து முடிவு பண்ணுறாரு. அதையும் அவங்க அப்பாட்ட கொடுத்துடணும்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் மனோஜுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு. உடனே பிறந்த நாளுக்காக எல்லா இவங்க முதல்ல ரோஸ் கொடுக்குறாங்க. ரோஸ் கொடுத்ததுக்கப்புறமா பிடிச்சதெல்லாம் சமைக்கணுங்கிறாங்க. முத்துவை கிண்டல் பண்ண விடாமல் மீனா பார்த்துக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு நாள் அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேங்கிறாங்க. புதுசாக ஒரு கார் புக் பண்ணியிருக்காங்க, 6 மாதத்தில் வர மாதிரி ஒரு கார். ஸோ அந்த காருக்கான செலவுகள்லாம் பண்ணி அங்கே வேறு கொஞ்சம் ஓவராக பேசுகிறார் மனோஜ். அங்கேயும் வாயடக்கி வச்சுக்கிறாங்க முத்துவை மீனா. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கேக் வருது, கேக்கை வெட்டி கொண்டாடுறாங்க. இதுக்கு பிறகு எல்லாருமே குடும்பமாக கிளம்பி நேராக அந்த கல்யாண வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு போனால் முதல்ல ஸ்ருதியும் ரவியும் வரல, பாதியில் போயிடுவேன்லாம் சொல்லிகிட்டு இருக்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஆஹா ஓஹோன்னு அண்ணாமலை குடும்பத்தை தான் பாராட்டிகிட்டு இருக்காங்க. மலர் அலங்காரம்லாம் ஃபுல்லாகவே மீனா தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிகிட்டே அண்ணாமலையும் உள்ளே வராரு. ரோகிணி போய் மேக்கப் வேலையை எடுத்துக்கிறாங்க. ப்ரௌன் மணி இன்னமும் இவங்க கண்ணில் சீக்காமல் சமையல் வேலையிலே பிஸியாக அங்கிட்டு உள்ள வேலை போயிட்டு வந்துட்டுருக்காரு. மேக்கப் ரூமுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்னாச்சு அப்படின்னா இவங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் கதை ஓடுது. இன்னொரு பக்கம் 1 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி மீனாவும் இந்த பக்கம் முத்துவும் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போயிட்டு கூட இவரோட அண்ணாமலோட பணத்தை எடுத்துகிட்டு போய் அதை பரசு கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்கன்னா அதுக்கும் எரிச்சப்படுறாங்க இந்த பக்கம் விஜயா. பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாருன்ட்டு. கடனாக கொடுத்தது இல்லை, இது மனத்துலேருந்து கொடுக்குறதுன்னு ஸ்ருதி சொன்னால் அதுக்கும் எரிச்சப்படுறாங்க விஜயா. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.